கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழும் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலும் சிலுவை தியானங்களை குறித்து உங்களோடு செய்தியை தொடர் போதனையாக போதித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே நாம் புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள் என்பதை குறித்து முதலாவது தொடரில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதைத்தான் வேதவசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனம் 25-26 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்குதல், ஒரு புதிய உடன்படிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதைத்தான் நாம் திருவிருந்திலே கலந்து கொள்கிற பொழுதெல்லாம் அவருடைய சரீரத்தை, அந்த அப்பத்தை புசிக்கின்ற பொழுது அவர் சரீரத்தையும் அவருடைய அந்த திராட்சரசத்தை நாம் பருகின்ற பொழுது நமக்காக சிந்திய ரத்தத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். பிப்ளிக்கல் கவனன், வேதத்தினுடைய சொல்லப்பட்ட உடன்படிக்கை, 7 விதமான உடன்படிக்கை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். 7 விதமான வேதத்திலே பார்த்தீங்கன்னா அது அதாவது ஆடாமிக் கவனன் வேதத்திலே அது ஏதேன் தோட்டத்திலே என்ன செய்த உடன்படிக்கை ஆதாமோடு கூட, 2வது நோவாவோடு கூட செய்த உடன்படிக்கை, 3வது ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, 4வது மோசையோடு செய்த உடன்படிக்கை, 5வது அதாவது பிரிஸ்ட்லி கவனன், அதாவது ஆசாரியர்கள் லேவியர்கள் எப்படியாக என அந்த உடன்படிக்கை தேவன் செய்து கர்த்தருக்காக எப்படியாக அவர்கள் பலியிட வேண்டும் என்பதை குறித்து, ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் அந்த லேவியர் ஆசாரியர்களோடு உடன்படிக்கை செய்தார் ஆரோனோடு கூட என்று பார்க்கிறோம். 6வதாக டேவிட்டிக் கவனன், தாவீது எப்படியாக ராஜா ரீகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீதோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். கடைசியாக புதிய உடன்படிக்கை, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை சிந்திய ரத்தத்தின் மூலமாக நாம் அனைவரையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் எரேமியா 31 அதிகாரம் வசனம் 31-32 என பிற்காலத்திலே ஒரு புதிய உடன்படிக்கையை நான் தருவேன், அந்த உடன்படிக்கைக்கு உரியவர்களாக ஜனங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதன்படியாகவும் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனம் 25 படியாகவும் தேவன் நம்மை புதிய உடன்படிக்கைக்குரியவர்களாக மாற்றினார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 18 கர்த்தர் நோவாவோடு கூட ஜலப்பிரளயத்திற்கு முன்பு உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, உலகத்திலே தேவன் மனுக்குலத்தை படைத்த பொழுது, பாவம் செய்த பொழுது, இந்த பூமியை ஜனங்களை எல்லாம் அழிக்கும்படியாக தேவன் தீர்மானித்த பொழுது நோவாவோடு சொன்னார், ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை செய்தார். இப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிந்த ரத்தத்தின் மூலமாக நம்முடைய உள்ளான மனிதனும் புறம்பான மனிதனும் கழுவப்படுகின்ற பொழுது அது பார்த்தீங்கன்னாக்க நாம் பாதுகாக்கப்படக்கூடியவர்களாக, நித்தியத்துக்குரியவர்களாக மாறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் நோவாவுக்கு அந்த நோவாவோடு உடன்படிக்கை செய்த பொழுது நோவா செய்த காரியம் என்ன? முதல் காரியம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார் நோவா என்று ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 20 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கின்ற பொழுது பலிபீடம் என்பது கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. புரியுங்களா? தேவன் பாத்தீங்கன்னா கல்வாரி சிலுவையிலே எப்படி பரிசுத்த மிருகங்களை அவன் நோவா பலிபீடத்திலே பலியிட்டது போல கல்வாரி சிலுவையிலே பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல கூட்டு குடும்பத்தில் இருக்கலாம், மருமகள் மாமியாரோடு வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை மாமியார் மருமகளை என்ன செய்திருக்கலாம், கொடுமைப்படுத்தி கொண்டு வருகலாம், இல்ல மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்தி கொண்டு வருகலாம். ஒரு சகோதரி பாருங்க, அவள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவள் திருமணம் முடிந்து சென்றாள். சென்ற பொழுது அந்த மாமியார் அந்த கிறிஸ்தவ குடும்பம் இருந்தால் முழுமையாக ரட்சிக்கப்படாததினாலே அந்த மாமியார் அதிகமாக அந்த சகோதரியை கொடுமைப்படுத்துவதனாலே அவர் பார்த்தீங்கன்னாக்கா
இவளுக்கு பழைய கஞ்சி கொடுப்பாங்க. ஆனால் மாமியாருக்கோ நன்றாக ருசியாக ருசித்து, ஏன்னா பாத்தீங்கன்னா மட்டன் சிக்கன் சாப்பிடுவாங்க. இப்படியாக அவர் வார்த்தையினாலே செயல்களினாலே மருமகளை அதிகமாக கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் அந்த சகோதரி பாத்தீங்கன்னாக்க கண்ணீரோடு கூட ஊழியர் இடத்துல சென்று ஆலயத்து சென்று அங்க ஆலோசனை கேட்ட பொழுது அந்த ஊழியக்காரர் அந்த சகோதரிக்கு கொடுத்த ஆலோசனை, நீ தேவனுடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்த அன்பு, ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி பரிசுத்த ஆவியான அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருப்பதினாலே நீ உன் மாமியார் இடத்துல ஆவிக்குரிய கனிகளை காண்பி, தாழ்மையோடு அன்போடு இன்னும் அதிகமாக நேசித்து ஆவிக்குரிய கனிகளை காண்பிப்பது மட்டுமல்ல, இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு சத்துருவானவன் உன் மாமியார் மூலமாக உனக்கு விரோதமாய் கிரியை செய்வதனாலே அந்த ரத்தத்தை அக்கினி பிளம்பை போல, அக்கினி குண்டை போல அவர்கள் மேல் தெளித்து, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லி, நான் விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது என ஆண்டவர் உனக்காக உன் மாமியாரோடு பேசுவார். மாமியாருக்கு முழுவதுமாக விடுதலை கொடுக்கும். அந்த கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான அன்பான இருதயத்தை மாமியாருக்கு கொடுப்பார் என்று ஆலோசனை சொல்லி அனுப்பின பொழுது அப்படியாக அந்த சகோதரி இன்னும் அதிகமாக மாமியாரை நேசித்து ஆவிக்குரிய கனிகளை காண்பித்ததினாலே சத்துரு அங்கே கிரியை செய்யாதபடி இந்த குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது. இந்த மாமியார் பார்த்தார், மருமகள் நம்ம இவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அன்பை வெளிப்படுத்துகிறாளே என்று பார்த்து அவர்களும் மனம் திரும்பி அவர்களும் தேவனுடைய பிள்ளையாய் முழுவதுமாக மாறி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ ரத்தத்தோடு உடன்படிக்கை செய்கின்ற பொழுது தேவன் என்ன செய்கிறாரு, நம்முடைய மனிதனுடைய சுய நீதியாகிய அந்த அழுக்கான கந்தை, சுய நீதியான வஸ்திரம் என எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார், மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனத்திலே எங்களுடைய நீதிகள்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. மனிதனுடைய நீதி, அதனால்தான் ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரியோ ஒரு மாமியாரோ அப்படி கடுமையாக நடந்து கொண்டாத்தான், சண்டியர்த்தனமாக அவங்க அப்படி நடந்து கொண்டாத்தான் தன்னை மருமகள் மதிப்பா, என தன்னுடைய மகனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டா, இதுதான் மேன்மையானது, இதுதான் உயர்வானது என்று நினைப்பாங்க. அவங்க அந்த சுய நீதியை அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் யோபு பக்தன் என்ன சொல்கிறான், யோபு 42வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சுய நீதியாகிய அந்த அக்கிரமம், அந்த கந்தைய தேவன் மாற்றி போட்டு நமக்கு புதிய வஸ்திரத்தை மேலாடைய தேவன் உடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை உடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தினால் 19வது அதிகாரம் 8வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டதன்படி ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை உடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 45வது அதிகாரம் 16வது வசனத்தின்படியாக சித்திர தையாளாடையை கர்த்தர் நமக்கு உடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். வெண் வஸ்திரத்தை தேவன் நமக்கு உடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல சங்கீதம் 45வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி பொற்சரிகையான உடையை என ஆண்டவர் அன்போடு தந்தருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனோடு கூட அந்த ரத்த உடன்படிக்கைக்குள் வருகின்ற பொழுது மேலான அங்கியை, மேலான வஸ்திரத்தை, எவ்வளவு வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யாராவது ஏற்றுக்கொள்ளாத செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார், இந்த சிலுவை தியானத்தை நம்ம சிந்திக்கின்ற பொழுது இந்த ரத்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க வந்துவிட்டால் உங்களுடைய எல்லா அழுக்கான வஸ்திரத்தை, சுய நீதியான கந்தையான வஸ்திரத்தை எல்லாம் தேவன் எடுத்து போட்டு இவ்வளவு மேன்மையான வஸ்திரங்களை உங்களை உடுத்து வைக்கக்கூடியவராகி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தான் உலகத்திற்கு வெளிச்சங்க. நீங்க உங்க வாழ்க்கை இருளா இருந்திருக்கலாம், இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவராய், உலகத்திற்கு உப்பாக வெளிச்சமாக கர்த்தர் உங்களை வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. அதனால்தான் கெட்ட குமாரன் என பன்றிக்கு போடக்கூடிய தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்காமல் தகப்பனிடத்தில் வந்த பொழுது தகப்பன் நினைச்சான், அவன் நாய்க்கொண்டிருந்த வஸ்திரத்தில் எடுத்து போட்டு அவனுக்கு புதிய வஸ்திரம், மோதிரம், புதிய பாதரட்சை எல்லாவற்றையும் நல்ல கொளுத்த கன்று அடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்ய தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த தேவனுடைய பிள்ளைகளாய் வந்து இந்த பூமியை விட்டு கடந்து செல்கின்ற பொழுது இந்த உலக வஸ்திரத்தை நம்ம கொண்டு போக மாட்டோங்க. ஆனால் மகிமையின் வஸ்திரமாக இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாய் தேவன் மாற்றி தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய ஏக்கம், விருப்பம், நோக்கம், இலக்கு எல்லாமே என்னது? மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். தேவன் ஆதியில ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே மகிமையின் வஸ்திரத்தை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். இரண்டாம் ஆதாம இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து மீண்டுமாக அந்த மகிமையின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதான் அந்த இரத்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை மகிமையின் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதாங்க சுத்த கிருபை. கிருபை பாருங்க, இலவசமாய். இதுக்காக நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. இதுக்கு நீங்க ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, நீங்க பலியிட வேண்டியதில்லை. இயேசு சிலுவையில பலியிட்டு உங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபையாய் ஆண்டவர் மேன்மையை கொடுத்திருக்கிறார்கள். இதாங்க கிருபை. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் அமேசிங் கிருபை, அமேசிங் கிரேஸ் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தகுதி இல்லாதவர்கள் மேல தகுதி பாராட்டக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த கிருபையை நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நாள் பாவத்துக்கு போக மாட்டீங்க. பாவத்துக்கு என்ன தூரம் உள்ளவர்களாக இருப்பீங்க. இயேசுவின் அன்பு உங்களை அரவணைத்து பாதுகாத்து இந்த அன்பை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க மாறி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. அப்ப இரத்த உடன்படிக்கை மூலமாக கர்த்தர் மேலான வஸ்திரங்களை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய மனிதனுடைய ஆயுதம் என்ன? சுயபலன், சுய கௌரவம், சுய கல்வி, மாமிசம், பணம் எல்லாம் மனிதனுடைய ஆயுதமாக இருக்கிறது. அதனால தான் ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். பாருங்க, அநீதியின் ஆயுதம். கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்கிறாரு. தேவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த அநீதியின் ஆயுதத்துக்கு உங்க சரீரத்தை ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நாம் தேவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்ம சுயத்தையும் பாவத்தையும் கீழே வைத்து விட்டு நீதியாகிய அந்த ஆயுதத்தை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தேவ நீதியை நாம் தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதனால தான் பார்க்கின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க அன்றைக்கு கோலியாத்துக்கு விரோதமாக தாவீது வந்த பொழுது தாவீது என்ன சொல்கிறாரு? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்திலே, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஆயுதம்? 1 இயேசுவின் நாமம், 2வது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமம். ஹல்லேலூயா. அதாவது வல்லமையுள்ள தேவன் 5 குலங்கள் எடுத்தான். அதுல ஒரு பேர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்திலே தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். கல்லை எறிந்த பொழுது அவன் பின்புறமாக நெத்திலே விழாதபடி முன்புறமாக தாவீதுடைய காலிலே விழுந்தவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இயேசுவின் நாமமும் இயேசுவின் ரத்தத்தை ஆயுதமாய் கொடுத்து இருக்கிறான். பாலியாங்கிச்சோ ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே ஒரு கிராமத்துக்கு சென்று சுவிசேஷத்தை ஒரு மனைவி மாமியாரும் சென்று அறிவித்த பொழுது அங்கே பிசாசு பிடித்திருந்த ஒரு பிள்ளையை சொல்லி, இந்த வாலிப பிள்ளை பிசாசு அலையழிக்கப்பட்டிருக்காள், இவை விடுதலாக்கினால் எங்க ஊர்ல எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நாங்களும் எல்லாம் ரட்சிக்கப்படுவோம் என்று சொன்ன பொழுது 1 மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறோம் என்று சொன்ன பொழுது இவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சகோதரிக்கு சென்று ஜெபித்தார்கள். பாலங்களை கொண்டு போவாங்க, ரொட்டியை கொண்டு போவாங்க. ஒன்றும் ஏற்படுவதில்லை. 29 நாட்கள் ஒன்றும் ஏற்படலை. ஆனா அந்த 30வது நாள் அந்த இரவுல அந்த கடைசியில முழு இரவு அவர் வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இரவுல அந்த வீட்டை ஒரு தட்டுகிற சத்தம் போய் திறந்தார். ஒரு வாலிபன் அந்த முழு இரவுல நடு இரவுல அவன் ஐயா, நான் வெளியூர் ஊருக்கு போகணும், நான் பஸ் இறங்கி வரேன் போறதுக்கு, எதுவும் வழி டிரான்ஸ்போர்ட் கிடையாது, அந்த இரவு தங்கி விட்டு செல்கிறேன்னு சொன்ன பொழுது அவர் கதவை திறந்துட்டு வா சொன்ன பொழுது அந்த வாலிபன் ஒரு வழியா சர்ப்பத்தை போல பெரிய ஒரு சர்ப்பத்தை போல மாறினான். பெரிய மலைப்பாம்பு போல மாறி அவர் சுருட்டி அப்படியாக விழுந்து பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னாக்க, நீ போ அப்படி சொன்ன பொழுது ஒன்றும் நடைபெறவில்லை. ஆண்டவர் அவருக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இயேசுவின் நாமத்தையும் இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி என்று சொன்ன பொழுது அவர் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தினாலே உன்னை சபிக்கிறேன் என்று சொல்லி அந்த கழுத்தை பிடித்து கீழே போட்டு மிதித்த பொழுது அது வீழ்ச்சி என்று சத்தம் போட்டு விட்டு அந்த சர்ப்பத்தின் ஆவி ஓடிவிட்டதாம். அதிகாலை நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். அதிகாலை 5 மணிக்கு கதவை டப டபன் சத்துகிற சத்தம் என்ன என்று பார்க்கிறார்.
அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த சகோதரி இந்த ஊர் கிராமமே வந்து எனக்கு அது இரவுல பிசாசு ஓடி போய் விட்டது, விடுதலை கிடைத்து விட்டது என்று சொன்னார்களாம். ஹல்லேலூயா. அதற்கு பயன்படுத்தின பாலியாங்கிச்சோ பயன்படுத்தின ஆயுதம் இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. நீங்களும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்வதிலும் இல்லை என்று சொன்ன தேவன் ஹல்லேலூயா உங்களை அந்த ரத்த கொட்டைகள் மறைத்து ஆண்டவர் பாதுகாப்பார். நீங்களும் அந்த சர்வாயுத வர்க்கத்தை, அந்த பிலீவர்ஸ் அத்தாரிட்டியை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக இயேசு நமக்கு அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிற ஆயுதமாக இரண்டாவது ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், என புதிய உடன்படிக்கை அந்த ரத்தத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட காரியம் என்னவென்றால், இங்கே பார்க்கிறோம் துண்டிக்கப்பட்ட பழி. அதாவது 2 பேர் உடன்படிக்கை செய்கின்ற பொழுது, பழைய காலங்களிலே ராஜாக்கள் உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அவர்கள் சார்பாக ஒரு பழியாட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அந்த ஆட்டை அடித்து 2ஆக பிளந்து அந்த ஆட்டை என்ன செய்வாங்க, அங்க வைத்து அந்த ஆட்டை என்னுடைய இறைச்சியை 2ஆக வைப்பாங்க. வைத்து விட்டு என்ன செய்வாங்க, இவர் என்ன செய்வாங்க, 2 பேரும் இந்த 8 வடிவத்தில் அப்படியே சுத்தி வருவாங்களாம். 8 வடிவத்தில் சுற்றி வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வாங்கன்னாக்க, அவர்கள் 2 பேருக்கிடையே அந்த மாமிசம் அந்த துண்டாக்கப்பட்ட அந்த பலியின் மூலமாக, ஏன்னா அந்த பலியின் மூலமாக அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ரத்த உடன்படிக்கைக்குள்ளாக வர்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் உன்னை முழு இருதயத்தோடு நேசிப்பேன் என்று 2 பேரும் சொல்லி அது வந்து அந்த ஒப்புரவாகுதலுக்கு அந்த பலியை அவர்கள் செலுத்துவார்களாம். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கணவனும் மனைவியும் திருமணத்தின் போது அவர்கள் மாமிசத்தினாலே ஏன்னா அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். என்ன இப்படி வருகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நான் உன்னுடையவள் என்று சொல்லி, ஏன்னா நான் உனக்கு எந்த வாழ்க்கையில எந்த துரோகம் செய்யக்கூடாது, நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், நீ எனக்கு துரோகம் செய்யக்கூடாது, நான் பிறர் முகத்தை பார்க்க மாட்டேன், நீ எப்படி பிறர் முகத்தை பார்க்க கூடாது என்று சொல்லி, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த மாறாத அன்பிற்கு தங்கள் அடையாளமாக மோதிரங்களை மாற்றிக் கொள்கிறார்கள், மாலைகளை மாற்றிக் கொள்கிறார்கள், பைபிளை கூட வேதத்தை மாற்றிக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. என இப்படியாக அவர்கள் அது உடன்படிக்கை செய்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாளர் நம்மோடு என்ன செய்திருக்கிறாரு, என நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எப்படியாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியாய தேவ அன்பை நம்ம இருதயத்திலே ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். அதே போல எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை என்ன வந்து தேவனுடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது, அந்த ரத்த கொட்டைக்குள் வருகின்ற பொழுது, உடன்படிக்கைக்குள்ள வருகின்ற பொழுது தேவன் நம்ம சுத்தி ஒரு முத்திரையை போடுகிறார், ரத்தத்தினாலே முத்திரையை போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை இந்த ரத்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் 4வதாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், காயங்களும் தழும்புகளும் இந்த ரத்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னாக்க, அவர்கள் 2 ராஜாக்களும் உடன்படிக்கை செய்கின்ற பொழுது என்ன செய்வாங்க, ஏன்னா அவங்க பழைய காலங்களிலே என்ன ரத்த உடன்படிக்கை செய்வாங்க. எப்படி தங்கள் 2 கரங்களிலும் கைகளினாலே 2 கைகள் என்ன செய்வாங்க, இவர் கைகளில் ஒரு கீறுவாராம், அவர் அவருடைய கைகளை கீறும்போது அந்த ரத்தம் வரும். அந்த 2 காயங்களை ஒன்றாக இணைத்து என்ன அந்த 2 காயங்களிலே ஒன்றாக இணைக்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடிப்பாங்களாம். பாத்திரத்தில் பிடித்து அந்த ரத்தத்தை திராட்சை ரசத்தோடு கலந்து அவர்கள் குடிப்பார்களாம். குடிக்கின்ற பொழுது அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களாம். அப்படி என்றால் அந்த காயத்தில் வரக்கூடிய தழும்புகளாலும் அந்த ரத்தத்தினை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூறுவாங்களாம். ஹல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே கரங்களிலே காயங்களை ஏற்றுக்கொண்டது மூலமாக ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனத்தின்படி, இதோ என் உள்ளங்கையில் ஒன்று வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அவருடைய அந்த கரத்தின் ரத்தம் சிந்தின கரத்தின் மூலமாக நம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாம் திருவிருந்தில் கலந்து கொள்கிற பொழுதுதான் அவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்முடைய ரத்த கோட்டைகள் நம்மை வளைந்திருக்கிறார், நம்முடைய முதல் மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தாக என்ன செய்வாங்க, இந்த ரத்த உடன்படிக்கை செய்கின்ற பொழுது விருந்து என்பார்களாம். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, 2 பேரும்
அவர் என்ன செய்வாங்களாக்கா 2 பேருடைய குடும்பங்களும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றாக அந்த விருந்து உண்பாங்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கல்வாரி சிலுவை சிந்த ரத்தத்தின் மூலமாய் புதிய உடன்படிக்கையின் மூலமாய் நம்முடைய இருதயத்தின் கதவை ஆண்டவர் திட்டுக்கு தட்டி, உன்னோடு போஜனம் பண்ண விரும்புகிறேன், நீ என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனோடு கூட எப்பொழுது போஜனம் பண்ணுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதை நினைவு கூற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. 6வதாக நமக்கு என்ன செய்கிறார்? இந்த புதிய உடன்படிக்கை செய்கின்ற தேவனோடு செய்வதன் மூலமாக பெயர் மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, திருமணம் முடித்த உடனே ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவன் பெயரை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்காட்டாக என்னுடைய துணைவியார் பாஸ்டர் ஷீலா டேனியல் முன்பாக அவங்க ஷீலா ஆபிரகாம் இருந்தாங்க. திருமணம் முடித்ததுக்கு அப்புறமா அவங்க ஷீலா டேனியலாக மாறினாங்க. ஹல்லேலூயா. பெயர் அவர்களுக்கு மாற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்தார் பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆபிரகாமின் தேவன் என்று மனமகிழ்ச்சியோடு தேவன் அழைத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனோடு இணைந்த பொழுது அவர் ஆண்டவர் எப்படி பண்றாரு? நான் ஆதாமின் தேவன் சொல்ல ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் தன்னோடு இணைத்த பொழுது தேவன் வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சாராயா இருந்தவளை சாராளாக அந்த ஹாவை இணைக்கின்ற பொழுது ஆபிரகாம் என்று என்ன பெயர் மாற்றினார்? சாராயை சாராள் என்று ஆண்டவர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பாருங்க, நேபுகாத்நேசர் தானியேலுடைய பேரை பெல்சாத்சார் என்று மாற்றினார். ஆனா அந்த பேர் நிலைத்து நிற்கல. ஆனால் நேபுகாத்நேசர் அவரை பார்த்து அழைக்கின்ற பொழுது, தரிய ராஜா தானியேலை பார்த்து அழைக்கின்ற பொழுது, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று அழைத்தார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேசர் பேர் சூட்டப்பட்ட அந்த பேர் நிலைத்து நிற்கல. தானியேலை ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று தரிய ராஜா அழைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனோடு நீங்க இணைக்கின்ற பொழுது, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பேரை ஆண்டவர் ஒருவேளை எலியாவானி இருக்கலாம், எலிசாவா இருக்கலாம், டேவிட்டா இருக்கலாம். கர்த்தர் எலியாவின் தேவன், ஹல்லேலூயா, தாவீதின் தேவன் என்று உன்னுடைய பெயரோடு கூட உன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேலின் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பார்க்கிறோம். 7வதாக சொத்து பரிமாற்றத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெண் திருமணம் முடித்து வாழ்கின்ற பொழுது அதுவரை அவள் சம்பாதித்து பெற்றோருக்கு போட்டிருக்கலாம், சம்பளத்தை எல்லாம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவள் அது பிறகு திருமணம் முடித்து அங்கு வருகின்ற பொழுது அவள் ஒருவேளை வேலை பார்த்திருந்தா அந்த பணம் கணவனுக்கு செல்லும். கணவனுடைய எல்லா சொத்துக்களும் மனைவிக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. தேவன் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தாலும் இயேசுவை கர்த்தரை தன் சொந்த மேய்ப்பராய் கொண்டதினாலே அவர் சங்கீதம் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரராகிய அந்த தேவனை பார்த்து, ஆண்டவர் எனக்கு நேர்த்தியான இடத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த என்னை ஆண்டவர் அரசனாக உயர்த்தினார், நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி தாவீது சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை ஏற்று அந்த புதிய உடன்படிக்கைக்குள் வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்வார். ஹல்லேலூயா. நேர்த்தியான இடத்தில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல லூக்கா 15:21, மகனே நீ எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று கெட்ட குமாரனை பார்த்து தகப்பன் சொன்னாரே, இன்றைக்கும் ஒருவேளை நீ கெட்டு போயிருந்தால் அன்பான இயேசு இடத்தில் வருகின்ற பொழுது தேவனுடைய எல்லா காரியங்களும் உன்னுடையதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய நோய்களை, வியாதிகளை, துக்கத்தை, தரித்திரத்தை எல்லாவற்றையும் மாற்றி தேவன் தன்னுடைய ஐஸ்வர்ய சம்பளத்தை உனக்கு கொடுத்து நிரம்பி வழிகிற பாத்திரமாக தேவன் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் கோடான கோடி பெருகும்படி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 8வதாக 8 என்று பார்க்கின்ற பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், 8 என்பது ஒரு புதிய துவக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 8 signifies resurrection and regeneration.
அதாவது 8 என்பது உயிர்த்தெழுதலையும் ஒரு உயிர் மீட்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 8 என்பது நியூ பிகினிங், அதாவது புதிய ஆரம்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்க இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வருகின்ற பொழுது இந்த 8 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 8ஆவதாக, அதாவது அவர்கள் புதிய உடன்படிக்கை செய்கின்ற பொழுது ஞாபகார்த்த ஒரு தூண் அல்லது அவர்களுக்காக ஞாபகார்த்த ஒரு மரம் அங்கே ஏற்படுத்துவார்கள். சிங்கப்பூர் தேசத்துக்கு வருகின்ற பொழுதெல்லாம், வெளிநாட்டு அதிபர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பொட்டானிக்கல் கார்டன் பூமலைக்கு அழைத்து கொண்டு சென்று அங்கே அவருடைய பெயர்ல அங்க ஒரு ஆர்ச்சர்ட் மலரை அங்க வைப்பாங்க. அந்த தேசத்தினுடைய தலைவர் வருகின்ற அவருடைய பெயர்ல. அதே போல இங்க 2 ராஜாக்களும் ஒப்பந்தம் செய்கின்ற பொழுது அவருடைய ஞாபகமாக ஒரு மரம் வைப்பாங்க அல்லது தூணை அங்க வைப்பாங்க. ஹல்லேலூயா. அதை அங்க நிறுத்துவார்கள். புரியுங்களா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கல்வாரி சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கையின் மூலமாக கல்வாரி மரத்தை ஞாபகமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொல்கத்தா மலையிலே இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த கல்வாரி மரத்தின் மூலமாக, கல்வாரி எதை குறிக்கிறது? ஒன்று அவர் சிலுவை எப்படி பாருங்க, ஒரு வெற்றிகள் ஒரு ஹரிஜாண்டல் இருக்கிறது. ஒன்று அவர் தேவகுமாரன், இரண்டாவதாக அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறது. அந்த ஹரிஜாண்டலா இருக்கக்கூடிய அந்த கட்டை அவர் என்ன செய்றாரு? தன் 2 கரங்களை விரித்து நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்றாரு? நம்மளை என்ன செய்ற அன்பு செலுத்துகிறார் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை நோக்கி இம்மட்டுமாய் நான் அன்பு செலுத்துகிறேன் என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அந்த புதிய உடன்படிக்கையின் நினைவாக கல்வாரி மரத்தை வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவை ஆண்டவர் நமக்கு ஞாபகமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தின்படி தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காக அவர் ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவை எதுவாய் இருந்தாலும், ஹல்லேலூயா, ஆண்டவரே, நீ கண்ணீரில் கடந்து செல்ல தேவையில்லை. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஒருவேளை வியாதியாக இருந்தால் இப்பொழுது இயேசு சிலுவையை சிந்த ரத்தத்தின் உங்களுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுக்கிறார். உங்களுடைய தேவை பொருளாதார தேவையாக இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிள்ளைகளுடைய திருமணமா, பிள்ளைகளுடைய வேலைகளாம், கணவனுடைய வேலையா, மனைவியினுடைய ஆரோக்கியமா, எல்லாவற்றையும் இயேசு அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய ரத்த உடன்படிக்கையில் வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட 8 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 8 என்பது எதை குறிக்கிறது? ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு உயிர் மீட்சை, ரீஜெனரேஷன், நியூ பிகினிங் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று மேல் வஸ்திரத்தை ஆண்டவர் மாற்றுவார், 2வது ஆயுதங்களை கொடுப்பார், 3வது துண்டிக்கப்பட்ட அந்த பலியின் மூலமாக உங்களுக்கு அந்த ஆண்டவர் உடன்படிக்கைக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். காயங்களும் தழும்புகளாலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். விருந்துண்பீர்கள், பெயர் மாற்றம் உண்டாகும், சொத்து பரிமாற்றம் உண்டாகும். ஞாபகார்த்தமாக ஆண்டவர் கல்வாரியை சிலுவை வைத்திருக்கார். வருகின்ற பொழுது உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுதும் தேவனுடைய அந்த உடன்படிக்கை ரத்தத்துக்குள்ளாக இருங்க. உடன்படிக்கை ரத்தத்துக்குள்ளாக வந்து விடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவார். இந்த வாரம் முழுவதும் எல்லா தீங்குகளுக்கும், விபத்துகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், கொரோனா 19 பெண்டமிக் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பாதுகாத்து உங்களை அற்புதமாக நடத்துவார். அதே வேளைகளில் நீங்கள் மாஸ்கை எப்பயும் போட்டுக் கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக இந்த தேசத்துல வியாதிகள் அந்த கொரோனா பரவது காரணம் நீங்க மாஸ்க் போடாதபடி ஆடு மாடு போல ஜனங்கள் திருவதனாலே பரவக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்க சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து மாஸ்கை போட்டுக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் ரத்தம் உங்கள் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வியாதிகளுக்கு, விபத்துகளுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்து ஜீவனுள்ள நாட்களாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.